வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோனுங்கிறது இந்த குழந்தைகள் முதல் இந்த பெரியவங்கள் வரைக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. அதுலேயும் இந்த முக்கியமாக அந்த சாட் ஜிபிடிங்கிற மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த செயலி வந்து உலகில் பல இடங்களில் வந்து ஒரு உலகளாவிய ஒரு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தியிருக்குங்க. சூழ்நிலை திண்டுக்கல் ரயில்வே நிலையத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது திண்டுக்கல் பயணி ஒருத்தர் வந்து இந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ஒரு முன்பதிவுக்காக ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணிக்கிறாரு, இந்த சாட் ஜிபிடியான செயற்கை நுண்ணறிவில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கிறாரு. இதில் பார்த்தோம்னா அந்த நாகர்கோயிலேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பி 4:20 மணிக்கு கிளம்பி திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7:55 மணிக்கு வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிங்கிற சூழ்நிலை இவருக்கு ஒரு டவுட்டுங்க. என்னன்னா 5:55க்கு இந்த ட்ரெயின் வந்து எப்பயுமே ரெகுலராக இந்த டைமுக்கு வந்துடும். இருந்தாலும் நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரயில்வே நிர்வாகத்தை தொடர்ந்து கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ட்ரெயின் வந்து 5:55க்கு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. உடனே அவரும் அடுத்த நாள் வந்து கிளம்பி அவசரமாக கிளம்பி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றாரு. பார்த்தா 5:55லேருந்து 6:55 கூட ஆயிடுச்சுங்க. உடனே வந்து ட்ரெயினும் வந்த மாதிரி தெரியல. உடனே சரி என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் இருக்கிற அந்த தினத்தந்தி ஆஃபீஸில் தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து இதை வந்து ரயில்வே நிர்வாகத்திட்ட கேட்குறாங்க. அவங்க ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூன் 28ஆம் தேதி இந்த சென்னை எழும்பூர்லேருந்து கிளம்பின இந்த நாகர்கோவில் ட்ரெயின் வந்து ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பயணிகளுக்கு உள்ள மொபைல் மூலமாக அந்த எஸ்எம்எஸ் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் நாங்கள் வந்து இந்த தாமதத்தை அறிவிச்சிருந்தோம். ஆனால் நாகர்கோயிலிருந்து இந்த சென்னைக்கு வரும்போது இந்த ஒரு தாமதத்தை நாங்கள் யாருக்கும் எந்த பயணிகளுக்கும் அறிவிக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வே நிர்வாகத்தால் அறிவிக்கப்படாத ஒரு தாமதத்தை இந்த செயற்கை நுண்ணறிவான இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒரு துல்லியமாக ஒரு 2 மணி நேரம் லேட்டாகும் அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுதுங்க.